அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் நாளும் ஓர் மசாயில், நாளும் ஒரு சட்டம் அறிவோம் என்கிற தலைப்பிலே கடைசியாக ஒரு சட்டத்தை பார்த்திருந்தோம். ஒது எப்பொழுதெல்லாம் அவசியம் என்று பார்த்திருந்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ் ஒதுவை முறிக்கக்கூடியவைகள் என்னென்ன என்பதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒதுவை எதுவெல்லாம் முறிக்கும்? இதா ஹரஜ ஷைஉம் மின் அஹதி சபீலைன் கல் பௌலி வல் ஆயித்தி வர்ரீஹி. இரு துவாரங்களிலிருந்து ஏதேனும் ஒன்று வெளியேறினால், சிறுநீரோ மலமோ காற்றோ எது வெளியேறினாலும் ஒது முறிந்துவிடும். ஏன் இதை நாம் இன்று ஒரு வகுப்பாக ஒரு செய்தியாக நடத்துகிறோம் என்றால், பலருக்கும் எதுவெல்லாம் ஒதுவை முறிக்கும் என்பதே தெரியாமல் இருக்கிறது. பலர் ஒதுவை முறிக்காத விஷயங்களையும் ஒதுவை முறிக்கக்கூடிய விஷயங்களாக நினைத்து கொள்கிறார்கள். உதாரணமாக, ஒது செஞ்சுட்டு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, ஒது செஞ்சுட்டு ஒரு முறுக்கு சாப்பிடக்கூடாது, இப்படி பல விஷயங்கள். சாப்பிட்டா ஒது முறிஞ்சிடும், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஒது செய்யணும். அப்படியெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே ஒரு சில மக்களுடைய மசாயில், மக்கள் அவர்களாக சில சட்டங்களை அவர்கள் மனதிலே தோன்றியதை ஆக்கிக் கொள்கிறார்கள். இதை தெளிவாக சொல்லிட்டா நம்ம தெளிவாக விளங்கிக்கலாம். இதுதான் உதவ முறிக்கும், வேறு எதுவும் உதவ முறிக்காதுன்றதை நம்ம தெளிவாக விளங்கிக்கலாம். அதனால் இதை சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இரு துவாரங்களிலிருந்து சிறுநீரோ மலமோ ஏதேனும் என்று வெளியேறினால். இரண்டாவது, ஹரஜ தமுன் அவுகீஹும் மினல் பதன், உடல்லிருந்து இரத்தமோ சீலோ சலமோ வெளியேறி தஜாவச இலா மஹ்லின் யுத்லபு தத்ஹீரு, எந்த இடத்தில் வெளியானதோ அந்த இடத்துலேருந்து வடிந்தால், கடந்து சென்றால், அங்கேயே தேங்கி இருக்குன்னா ஒதுவும் முடியாது. வடிஞ்சிட்டாலோ அந்த இடத்துல கொஞ்சம் சொட்டிட்டாலோ ஒதுவும் முறிஞ்சிரும். மூணாவது, வாயிலிருந்து எச்சிலை விட அதிகமாக எச்சில் ரத்தம் வெளியேறினால், வாயில் துப்புனா எச்சில் ரத்தம் ரொம்ப அதிகமாக வருது, எச்சிலை விட அதிகமாக இருக்குது. எச்சிலை விட குறைவாக ஒரு சொட்டு 2 சொட்டு ரத்தம் வாயில் வருது, பல்லு உடது லைட்டாக ரத்தம் வருதுன்னா அப்போதும் முடியாது. எச்சிலை விட அதிகமாக வாயிலே ரத்தம் வெளியேறினால் அப்போதும் முடியும். அடுத்தது, சாப்பிட்ட உணவையோ தண்ணீரையோ இரத்தக்கட்டியையோ வாய் நிரம்ப வாந்தி எடுத்தால், லைட்டாக சாப்பிட்டது எது கழிச்சுக்கிட்டு வருது அப்போதும் முடியாது, வாய் நிரம்ப வாந்தி எடுத்தால். ஏன்னா அஞ்சாவது, இதா நாம வலம் தத்தமக்கன் மகாததஹு மினல் அர்லி, தூங்கினான் சாயாமல், அதாவது ஏதாவது ஒரு இடத்துல சாய்ந்து தூங்கிவிட்டான், சாஞ்சு தூங்கிட்டான் அப்படின்னு சொன்னால் உதவும் புரிஞ்சு. அப்போ சாயாமல் நல்லா சம்மணமிட்டு தன்னுடைய பித்தட்டை பூமியிலிருந்து உயர்த்தாமல் பூமியில் சம்மணங்கால் விட்டு நல்லா அமுக்கி உட்காந்துருந்தால் அப்போ உதவும் முடியாது. எங்கேயாச்சும் சாஞ்சு தூங்கிட்டான் அப்படின்னா உதவும் முறிஞ்சிடும். அடுத்தது ஆறாவது, மயக்கம் ஏற்பட்டால். ஏழாவது, பைத்தியம் பிடித்தால். எட்டாவது, போதையானால் போதை தரு வஸ்துக்களை பயன்படுத்தி போதையாகிவிட்டால். 9வது, இதா கஹ்கஹல் பாலிக் அல் யக்வான் ஃபி ஸலாத்தி ஸாத்தி ருகூஇன் வ சுஜூதின், ருகூ சுஜூதுள்ள தொழுகையிலே, அதாவது ஃபர்லான நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளிலே விழிப்பின் நிலையிலே ஒரு பாலிகான ஒரு மனிதன் வெடிச்சிருப்பு சிரித்து விட்டால் ஒதுவே முறிஞ்சிடும். நிறைய பேர் இப்போ தொழுகையில் நிற்கிறாங்க. ஒரு 15 வயசு பையன், ஒரு 20 வயசு பையன் தொழுகையில் நிற்கிறான், சத்தமாக சிரிச்சிட்டான், லைட்டாக சத்தமாக சிரிச்சிட்டான்னு வைங்களேன், இப்போ அவனுக்கு தொழுகை மட்டும் முடியாது, ஒதுவும் சேர்ந்து முறிஞ்சிடும். சில பேர் அஸ்தஃபிருல்லாஹ் தொழுகை முறிஞ்சிருச்சு அல்லாஹ் வந்து திரும்ப தக்பீர் கட்டுவாங்க. இப்போ அவன் ஒதுவே அவன்கிட்ட இல்லை, போய் ஃபஸ்ட்லேருந்து ஒழுவு செஞ்சுட்டு வந்து தொழுகணும். இதுவே ஒரு சின்ன பையன் கஹா செஞ்சு சிரிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க அப்போ உதவும் முடியாது. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு அப்போலேருந்தே சட்டத்தை போதிக்கிறதுக்காக, சட்டத்தை தெளிவு மனசில் ஆழமாக பதிய வைக்கிறதுக்காக, சின்ன பிள்ளை அப்படி செஞ்சால் கூட போய் ஒது செஞ்சுட்டு வாமா, ஒது இது முறிச்சிடும், பஸ்லேருந்து ஒது செஞ்சுட்டு வாமான்னு சொல்கிறது நல்லது. அதே மாதிரியே ருக்கு சுஜூத் இல்லாத தொழுகை இருக்குது. உதாரணமாக ஜனாசா தொழுகை, சஜிதா திலாவத்து, இது போன்றவைகளில் வெடிச்சிருப்பு சிரித்தா ஒதுவும் முடியாது. தொழுகை முறியுமா முடியாதான்றது அது ரெண்டாவது. ஒதுவும் முடியாது. எப்போது ருக்கு சுஜூத் இல்லாத ஜனாசா தொழுகையில் ருக்கு சுஜூத் இருக்காது, சஜிதா திலாவத்துலேயும் ருக்கு சுஜூத் இருக்காது. இது போன்றவைகளில் கஹா செஞ்சால் வெடிச்சிருப்பு சிரித்தா ஒதுவும் முடியாது. நான் மேலே சொன்ன இந்த விஷயங்கள் மட்டும்தான் ஒதுவை முறிக்கக்கூடியது. ஒதுவை முறிக்காத சில விஷயங்கள் இருக்குது, அதில் ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சட்டங்களை ஐயம் தெரிபெற தெளிவாக அறிந்து அதன்படி நாம் அமல்களை சரியாக்கி கொள்ள அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.